ನಿನ್ನ ಜನರ ಸಂಘ ಕೊಡು ಎನ್ನಂತರಂಗ ಗಣ್ಯ ಸುಗುಣಾಂತರಂಗ ಮಂಗಳಾಂಗ ಅನ್ಯಾಪೇಕ್ಷವಲ್ಲೇ ಅಂದಿನ ಭವನೆ ಬಲ್ಲೆ ಮನ್ನಿಸು ಮಾರಮನ ಇಲ್ಲೇ ಇಲ್ಲೇ ಇನ್ನು ಈ ದೇಹದಲ್ಲೇ ಕಡೆಮಾಡು ಇಹದಲ್ಲಿ ಮುನ್ನೆ ಪುಟ್ಟಿ ಬರುವ ಕರ್ಮದ ಬಲೆ ಎನ್ನ ಮನೋರದ ಸಿರಿ ವಿಜಯ ವಿಠಲ ಹರಿ ಧನ್ಯ ಮಾಡುವುದು ಪದವ ತೋರಿ. ಗುರುಭ್ಯೋ ನಮಃ பரமகுருபியோ நமக. ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக. ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிற சீரீஸில் 148வது எபிசோட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்காக மிக்க நன்றி. இது போலவே மீண்டும் நீங்கள் ஆதரவு தருவீர்கள் என்று நம்பி கூட நான் இந்த எபிசோடை தொடங்குகிறேன். அதாவது இப்படி மனமனான்னு வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் அந்த தாசருடைய அருள் தான், உங்களுடைய ஆதரவு தான். இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, அந்தரங்க கதவு தெரியுது அப்படிங்கிற ஒரு விஜயதாசர் பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதாவது விஜயதாசர் என்ன பண்ணுறாருனாக்கா, மிகவும் ஏழ்மையிலே கஷ்டப்படுகிறார். அவருக்கு ஒன்றும் சாப்பாடும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப ஏழ்மையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை அவர் என்ன பண்ணிடுறாரு, வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல் அந்த பைராகிகள்லாம் நார்த் இந்தியா போவாங்கள்ல, அவங்க கூடவே சேர்ந்து இவரும் காசி போயிடுறாரு. யார்ட்டையும் சொல்லிக்காமல் கொள்ளாமல் காசி போய்ட்றாரு. காசிக்கு போய் அங்கே போய் ஒரு 10-12 வருஷம் இருக்கார். அவங்க கூடயே சேர்ந்துட்டு பஜனை பண்ணிக்கிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு இந்த இறைவனை துய்த்து கொண்டு மடத்திலே சாப்பிட்டு கொண்டு அப்படி காலத்து கிடைக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு நாள் இறை அருள் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது, எந்த வகையிலே கிடைக்கிறது அப்படின்னாக்கா, அவர் இரவிலே தூங்கும்போது அவர் கனவிலே புரந்தரதாசர் வருகிறார். புரந்தரதாசருடைய 4வது மகனான மத்தியோபதியோட மறுபிறப்பு தான் இந்த விஜயதாசர். அதனால் என்ன பண்ணுறார், அவருடைய கனவிலே அவர் வந்து அவருக்கு பிக்ஷாட்சர மந்திரத்தை அவர் நாக்கிலே எழுதுகிறார். எழுதி அவரை இந்த வியாச காசி அப்படிங்கிற இடத்துக்கு கனவிலேயே கூட்டி சென்று அங்கே வியாசரிடம் அறிமுகப்படுத்தி அவருடைய அருளை இவருக்கு பெற வைக்கிறார். அப்போ தான் அவருக்கு என்ன போகுது, ஒரு ஞானம் உண்டாகிறது. அது வரைக்கும் அவருக்கு வறுமை, படிப்புக்கிட்டுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாப்பாட்டுக்கே கஷ்டம், எங்கே போய் படிக்கிறது, எந்த புஸ்தகத்தை படிக்கிறது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படியே தெரிஞ்சிட்டு இருந்தவர் அந்த பீஜாட்சர மந்திரத்தை அந்த புரந்தரதாசர் வாயிலே எழுதியவுடன் அந்த வியாசனுடைய இந்த மகாவியாசர் இருக்கார் இல்லையா, வேதவியாசர், அவருடைய அருள் கிடைத்தவுடன் பார்த்திங்கன்னா இவருக்கு அப்படியே ஞானம் பொங்கி வழிகிறது. அப்போ எல்லா ஞானமும் அவருக்கு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறார். அவரை பற்றி, அவர் நடந்த இதை பற்றி அவர் திங்க் பண்ண ஆரம்பித்து அதை பற்றி ஒரு பாடலை எழுதுகிறார். அந்த பாடல் தான், எவ்வளோ நாள் இத்தனை நாள் எப்படி என்னுடைய மனக்கதவு இருண்டு போய் பூட்டி கிடந்ததோ, இப்போ அந்த மனக்கதவை நான் திறந்து எனக்கு இந்த அருள் கிடைத்த பிறகு நான் மனக்கதவை திறந்து நான் உள்ளே போய் பார்க்கும்போது எனக்கு என்னென்ன காட்சிகள் கிடைக்கின்றன அப்படின்னு அவர் விவரிக்கிறார். அதுதான் இந்த பாடல். அதாவது அவர் வறுமையிலே இருந்து கொண்டு அவருக்கு இறைவனை பற்றியெல்லாம் பெரிய சிந்தனையெல்லாம் இருக்கல. அவருக்கு அடுத்த வேலை சாப்பாட்டை பற்றிய சிந்தனை தான். அந்த மாதிரி என்ன கஷ்டப்பட்டு இருந்தார். ரொம்பலாம் ஒரு பெரிய இதாக பண்ண முடியாதப்போ அவருடைய இறைவனுடைய அருளை பெற முடியாமல் தவித்து கொண்டிருந்தார். இப்போது அவருடைய மனக்கதவு திறந்து உள்ளே போய் அவர் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அந்த அனுபவத்தை, அந்த ஆனந்த அனுபவத்தை அவர் நமக்கு ஒரு பாடலாக விவரிக்கிறார். அதுதான் இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடல். ಅಂತರಂಗ ಕದವು ತೆರೆಯಿತು ಎಂತ ಪುಣ್ಯದ ಫಲವು ಪ್ರಾಪ್ತಿಯಾಯಿತು ಇಂದು அப்படின்னு நமக்கு சொல்கிறார். அதாவது இப்போ இந்த பாடலை திருமதி விஜயா விட்டல் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். நங்கநல்லூரை சேர்ந்தவர்கள். இவர் பார்த்திங்கனாக்கா தாசர் பதங்களை பற்றி பெரிய ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். PhD வாங்குவதற்காக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். நிறைய தாசர் பதங்களை பாடக்கூடியவர், தாசர் பதங்களை பற்றி நிறைய அறிந்து வைத்திருப்பவர். இவருடைய மகன் தான் பார்த்திங்கன்னா பாலாஜி விட்டல்னு சொல்லிட்டு, அவரும் தாசர்களை பற்றி நிறைய அறிந்து வைத்திருப்பவர். இதுக்கு நம்மளுக்கு ஏதாவது தாசர் சாகித்யத்தில் சந்தேகம்னா அவர் கேட்டோம்னா உடனே நமக்கு சந்தேகத்தை தெளிவிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர். ஸோ அவர் இந்த தடவை இந்த பாடலில் அந்த விஜயா விட்டல் அவர்கள், அவருடைய தாயாரான விஜயா விட்டல் அவர்கள் இந்த பாடலை இந்த தடவை பாடித்தர ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நன்றி வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ முதல்ல நாம் என்ன பண்ணுவோம்னா, திருமதி விஜயா விட்டல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ திருமதி விஜயா விட்டல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். ಅಂತರಂಗದ ಕದವು ತೆರೆಯಿತೆಂದು, ಅಂತರಂಗದ ಕದವು ತೆರೆಯಿತೆಂದು, ಇಂತು ಪುಣ್ಯದ ಫಲವು ಪ್ರಾಪ್ತಿ ದೊರಕಿತು ಎನಗೆ, ಅಂತರಂಗದ ಕದವು ತೆರೆಯಿತೆಂದು.
ಎಸುದಿನವಾಗಿತೋ ಬಿಗಮುದ್ರೆಯ ಮಾಡಿ ವಾಸವಾಗಿತರು ತುರುಳರಲ್ಲಿ ಮೋಸವಾಗಿತು ಇಂದಿನ ತನಕ ತಪಸಿನ ಮೋಸವಾಗಿತು ಇಂದಿನ ತನಕ ತಪಸಿನ ರಾಸಿಯೊಳಗೆ ಗೂಳಿ ಕಣಿಸದಿದ್ದಿಲ್ಲ ರಾಸಿಯೊಳಗೆ ಗೂಳಿ ಕಣಿಸದಿದ್ದಿಲ್ಲ ಅಂತರಂಗದ ಕದವು ತೆರೆಗೆ ತಿಂದು ಹರಿಕರುಣವೆಂಬಂತ ಕಿಲಿ ಕೈ ದೊರಕಿತು ಹರಿಕರುಣವೆಂಬಂತ ಕಿಲಿ ಕೈ ದೊರಕಿತು ಗುರು ಕರುಣವೆಂಬಂತ ಶಕ್ತಿಯಿಂದ ಪರಮ ಭಾಗವತರ ಸಹವಾಸದಲ್ಲಿ ಪೋಗಿ ಪರಮ ಭಾಗವತರ ಸಹವಾಸದಲ್ಲಿ ಪೋಗಿ ಹರಿಸ್ಮರಣೆಯಾದ ಬೀಗ ಮುದ್ರೆಯ ತೆಗೆದೆ ಹರಿಸ್ಮರಣೆಯಾದ ಬೀಗ ಮುದ್ರೆಯ ತೆಗೆದೆ ಅಂತರಂಗದ ಕದವು ತೆರೆಗೆ ತಿಂದು ಸುತ್ತವೀತವರೆಲ್ಲ ಪಲಾಯನವಾದರು ಸುತ್ತಲೀತವರೆಲ್ಲ ಪಲಾಯನವಾದರು ಪತಿಕ ಕಟಿಜ್ಞಾನ ಬೆಂಬದೀಪ ಜತಾಗಿ ಹಿಡಕೊಂಡು ದ್ವಾರವನು ಹೋಗಲು ಜತಾಗಿ ಹಿಡಕೊಂಡು ದ್ವಾರವನು ಹೋಗಲು ಎತ್ತ ನೋಡಿದರತ ಶೃಂಗಾರ ಸದನ ಎತ್ತ ನೋಡಿದರತ ಶೃಂಗಾರ ಸದನ ಅಂತರಂಗದ ಕದವು ತೆರೆಗೆ ತಿಂದು ಹೊರಗೆ ದ್ವಾರವು ನಾಲ್ಕು ಒಳಗೈದು ದ್ವಾರಗಳು ಹೊರಗೆ ದ್ವಾರವು ನಾಲ್ಕು ಒಳಗೈದು ದ್ವಾರಗಳು ಪುರದ ದ್ವಾರಾವತಿಗೆ ಪ್ರಾಣಾದಿ ಜಯರೋ ಬಿರುಗುವ ಮಧ್ಯ ಮಂಟಪ ಕೋಟಿ ರವಿಯಂತೆ ಬಿರುಗುವ ಮಧ್ಯ ಮಂಟಪ ಕೋಟಿ ರವಿಯಂತೆ ಸರಸಿ ಜನಾಭನ ರಮಣೀಯ ಸೊಬಕು ಸರಸಿ ಜನಾಭನ ರಮಣೀಯ ಸೊಬಕು ಅಂತರಂಗದ ಕದವು ತೆರೆಗೆ ತಿಂದು ಸಮೂರ್ತಿ ಗಣಪತ್ಯ ಸಚ್ಚಿದಾನಂದೈಕ ಸಮೂರ್ತಿ ಗಣಪತ್ಯ ಸಚ್ಚಿದಾನಂದೈಕ ರಮಯದರದಿಂದ ಅಲಿಂಗತ್ಯ ತ್ವೇದಿ ಕಮಲ ಜಾತಿಗಳಿಂದ ನುತಿಸಿಕೊಳ್ಳುತ್ತ ಹೃದಯ ಕಮಲ ಜಾತಿಗಳಿಂದ ನುತಿಸಿಕೊಳ್ಳುತ್ತ ಹೃದಯ
ಕಮಲದೊಳಗೀಗ ವಿಜಯ ವಿಠಲನ ಕಂಡೆ ಕಮಲ ಜಾತಿಗಳಿಂದ ನುತಿಸಿಕೊಳ್ಳುತ್ತ ಹೃದಯ ಕಮಲದೊಳಗೀದ ವಿಜಯ ವಿಠಲನ ಕಂಡೆ ಅಂತರಂಗದ ಕದವು ತೆರೆಯಿತೆಂದು. இப்போ நம்ம பாடலுடைய பல்லவியை பார்ப்போம். இந்த பாடலை திருமதி விஜயா விட்டல் அவர்கள் மிக அருமையாக பாடியிருந்தார்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டத்திலையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பாடலுடைய పల్లవి పాపం. అంతరంగ కథవు తెరియి తిందు ఎంత పుణ్యద పలவு பிராப்தியாய் திந்து. என்னாச்சு, எனக்கு அந்த பீஜாட்சர மந்திரம் கிடைத்தவுடன் என்னுடைய ஞானக்கண் திறந்து கொண்டது. என்னுடைய அந்தரங்க கதவு இருக்கிறது இல்லையா, மனத்தில் இருக்கக்கூடிய அந்தரங்க கதவு அது திறந்தது. எனக்கு புண்ணியத பலன் கிடைத்தது. என்ன ஒரு புண்ணியத்தோட பலன் எனக்கு பிராப்தியாக இருக்கிறதப்பா இன்றைக்கு. எனக்கு இன்றைக்கு ஸ்ரீ புரந்தரதாசருடைய தரிசனமாக இருக்கிறது, ஸ்ரீ வேதவாசருடைய தரிசனமாக இருக்கிறது, அவருடைய அருள் கிடைத்திருக்கிறது. எத்தகைய பிராப்தை எனக்கு கிடைத்திருக்கிறது என்று அவர் நம்மிடம் மிகவும் புகழ்ந்து, அதாவது ஆனந்தத்துடன் கூறுகிறார். இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம். ஏசு ದಿನವಾಯಿತೋ ಬೀಗಮುತ್ರೆಯ ಮಾಡಿ ವಾಸವಾಗಿದ್ದ ದುರುಳರಲ್ಲಿ ಮೋಸವಾಯಿತು. ಇಂದಿನ ತನಕ ತಮಸಿನ ಘಾಸಿಯೊಳಗೆ ಹೂಳಿ ಕಾಣಿಸುತ್ತಿರಲಿಲ್ಲ அப்படின்றார். அதாவது ஏசு தினவாயித்தோ பீகமுத்திரையை மாடி, இந்த மரக்கதவை மூடி சாத்தி பூட்டி வச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னே தெரியாது. ஏன்னா அவர் போன ஜென்மத்தை பற்றி பேசுகிறார். அவர் மத்வபதியாக இருந்திருக்கும் போது லாஸ்ட்டாக திறந்தது இல்லையா, அதுக்கப்புறம் திறக்கவே இல்லை. ரொம்ப நாளாச்சு அவர் மனக்கதவை மூடி கிடக்கு. அதுதான் சொல்கிறார் அவர். ஏசு தினவாயித்தோ பீகமுத்திரையை மாடி வாசவாகித்த துடுரலில் மோசவாயித்தோ. இப்போ என்ன போச்சு, இந்த மனசுக்குள்ளார வந்து கெட்டவர்கள் சேர்ந்து கொண்டு விட்டார்கள். அதாவது தீ எண்ணங்கள் வந்து சேர்ந்து கொண்டு, வேண்டாத எண்ணங்கள் சேர்ந்து கொண்டு விட்டன, பகவத் எண்ணங்கள் கம்மியாகி விட்டன. இதெல்லாம் வந்து சேர்ந்துக்கிச்சு. ಇಂದಿನ ತನಕ ತಮಸಿನ ಘಾಸಿ ಒಳಗೆ ಹೂಳಿ ಕಾಣಿಸ್ತಿರ್ಲಿಲ್ಲ. இந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரி கீரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷில்ட்டுமாங்க, கீழே அந்த இது தேங்கி நிற்கும், சகதி தேங்கி நிற்கும். அந்த சகதி மாதிரி என் உடம்புக்கு இதில் கீழே தேங்கி நின்னது. இத்தனை நாள் என்னாச்சு, எனக்கு இந்த தமச புத்தி இருக்குது இல்லையா, இதனால், இந்த ஒரு கஷ்டத்தினால், இந்த ஒரு கெட்ட ஒரு இதனால் எனக்கு அந்த உள்ள கசண்டு மாதிரி அது தேங்கி நிற்குது இல்லையா, அந்த இது சகதி, அது என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. அதெல்லாம் என்னமாச்சு, ஒரு இது மாதிரி சகதி மாதிரி என் மனதில் ஆழ் மனதிலே போய் நின்று போச்சு. இந்த வேண்டாத விதயங்கள் அதை போட்டு அமுக்கி கொண்டிருந்தனால அவை என்னென்னு எனக்கு தெரியாமே இருந்தது இத்தனை நாள். ஏன்னா இத்தனை நாள் அதில் மோசமான எண்ணங்கள் தான் என் மனதில் இருந்தது. ஸோ அந்த மாதிரி சகதி போய் கீழே அமுக்கி கிடக்குங்கிறது எனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஹூலினாக்கா ஷில்ட்டு மகளே சகதி கீழே இருக்குமே, அது எனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ಹರಿ ಕರುಣವೆಂಬದ ಕೀಳಿಕೈ ದೊರಕಿತು, ಗುರು ಕರುಣವೆಂಬದ ಶಕ್ತಿಯಿಂದ ಪರಮ ಭಾಗವತರ ಸಹವಾಸದಲ್ಲಿ ಹೋಗಿ ஹரிஸ்மரணிಯಿಂದ ಬೇಗ முத்திரையை திறதே. நான் போய் இப்போ என்ன பண்ணேன், இப்போ எனக்கு பாகவதர சகவாசம் கிடச்சிருக்கு, நிறைய பாகவதரன் சகவாசம் கிடச்சிருக்குது. நான் என்ன பண்ணேன், ஹரிகருணை அப்படிங்கிற கீழிக்கைன்னா சாவி, ஹரிகருணை என்கிற சாவியை எடுத்துக்கொண்டு எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஹரிகருணைங்கிற சாவி என் கையில் கிடச்சிருக்கு. இதனை எடுத்துக்கொண்டு குரு கருணை எம்ப சக்தியிந்தா, எனக்கு புரந்தரதாசன் என்கிற தந்தையான குருவினுடைய கருணை கிடைத்திருக்குது. அந்த சக்தியை கொண்டு பரம பாகவதர சகவாசதலி, எல்லா பாகவதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுடைய நட்பினோடு போகி ஹரிஸ்மரணைಯಿಂದ எப்பொழுதுமே ஹரிஸ்மரணை செய்து கொண்டு வேக முத்திரையை தரதே. நான் என்ன பண்ணேன், வேகமாக அந்த முத்திரையை திறந்து விட்டேன். இத்தனை நாள் ஆழ் மனதிலே பூட்டி கிடந்தது, வேண்டாத எண்ணங்கள் இருந்தது, சகதி இருந்தது, என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. தாமச குணத்தினால் அது மூடி கிடந்தது. அதனால் என்னால் அதை பார்க்க முடியவே இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன இருக்குது, எனக்கு ஹரிகருணை அப்படிங்கிற ஒரு சாவி கிடைத்திருக்கிறது, குரு கருணை அப்படிங்கிற சக்தி கிடைத்திருக்கிறது, பாகவதர்களின் நட்பு என்ற ஒரு சங்கம் கிடைத்திருக்கிறது. இதனால் என்ன பண்ண, வேகமாக போகி ஹரிஸ்மரணையுடன் அந்த மனக்கதவை திறந்து பார்க்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிறேன். ಸುತ್ತಲಿದ್ದವರೆಲ್ಲ ಪಲಾಯನ ಮಾಡಿದರು,
ಭಕ್ತಿ ಕಕ್ಕಡವೆಂಬ ಜ್ಞಾನದೀಪ ಜಗ್ತಾಗಿ ಹಿಡಕೊಂಡು ದ್ವಾರದೊಳಗೆ ಪೊಕ್ಕು ಎತ್ತತ್ತ ನೋಡಿದರೆ ಅತ್ತೆ ಶೃಂಗಾರ ಸದನ. என்ன பண்ண நான் சுத்தலித்தவரெல்லாம் பலாயனமாக மாடிதரு. இந்த கெட்டவர்கள்லாம் அப்படி மறைந்து போயிட்டார்கள். இந்த சாவியை போட்டு நான் திறந்தோடனே சுத்தம் இருந்த கெட்டவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே மாயமானார்கள், மறைந்து போய் விட்டார்கள். பக்தி கக்கடவம்ப ஞானதீப ஜக்தாகி இடக்கொண்டு. இந்த பக்தி அப்படிங்கிற இந்த கக்கடம்னா அந்த தீவட்டின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி இந்த துணியை சுற்றி எண்ணெய் ஊற்றுவாங்க இல்லையா, அது மாதிரி பக்தி என்னும் துணியை எடுத்து சுற்றி எண்ணெயை ஊற்றி கக்கடவாக அந்த தீவட்டியாக பிடித்து கொண்டு ஞான தீபத்தை ஏற்றி அதை ஜக்தாகி கொண்டு நன்றாக சிறப்பாக பிடித்து கொண்டு தோரதோடக பொக்கு அந்த ஓட்டையினுடைய மனதினுடைய ஆழம் இருக்கிறது அதனுடைய புகுந்து நான் பார்க்கும் பொழுது எத்த நோடிதர் அத்த சிங்கார சதனா. எங்கு பார்த்தாலும் அங்கே சிங்காரமான மாளிகைகளும் மாட மாளிகைகளும் கோட கோபுரங்களும் கண்ணுக்கு தெரிகின்றன. என்ன இருந்தது இத்தனாள்? சகதி இருந்தது கண்ணுக்கு தெரியாமல். ஆனால் இப்போ எப்படியா இருக்கு பாருங்க. எனக்கு குரு கருணை அந்த இந்த கருணையெல்லாம் கிடைத்த பிறகு அந்த சாவியை எடுத்துக்கொண்டு நான் உள்ளே திறந்து போய் பார்க்கும் பொழுது எனக்கு உள்ளே எல்லாம் இருக்கு, சிங்கார சதனங்களை தெரிந்தது. இவர் அந்த வைகுண்டத்தை கூட வர்ணனை பண்ணுறாருன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அது மனதையே வைகுண்டமாக அவர் கருதி கொண்டு அதை வர்ணனை செய்கிறார் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ಹೊರಗೆ ದ್ವಾರವು 4 ಒಳಗೆ 5 ದ್ವಾರಗಳು ಬರದಾರಿಗೆ ಪ್ರಾಣ ಜಯ ವಿಜಯರು ಮಿನುಗುವ ಮಧ್ಯ ಮಂಟಪ ಕೋಡಿ ರವಿಯಿಂದ சரசிநாபனான அரமனைய சொபகு அப்படின்றார். அதாவது ಹೊರಗೆ துவாரவு 4, வெளியில் 4 துவாரங்கள். அதாவது நமக்கு உடம்புல பார்த்திங்கன்னா நவதுவாரங்கள்னு சொல்கிறாங்க, அதை சொல்கிறார், அவ்வளோதான். வெளியிலே 4 துவாரங்களும் உள்ளே 5 துவாரங்களும். இதெல்லாம் என்ன பண்ணுறது, பருவ தாரிகே பிராண ஜெய விஜயர். இதுக்கெல்லாம் யார் ஜெய விஜயராக காத்து கொண்டு போவார்? யார்? இந்த பிராணதேவரே. இந்த பிராணதேவரே இந்த 9 துவாரங்களுக்கும் ஜெய விஜயராக நின்று நம்மை காத்து கொண்டிருக்கிறார். மினுகுவ மத்திய மண்டப கோடி ரவி இந்த என்னுடைய மனசுடைய மத்திய மண்டபம் இருக்கிறது இல்லையா, அது மின்னி கொண்டிருக்கிறது. எத்தனை கோடி ரவி இந்த கோடி சூரிய பிரகாசத்திலே மின்னு கொண்டிருக்கிறது. சரசி ஜனாபன அரமனைய சுபகு. அந்த சரசி ஜனாபன் இருக்கிறான் இருக்கு இல்லையா, என்னுடைய ஸ்ரீஹரி இருக்கிறான், அவனுடைய அரண்மனை என்னுடைய மனதிலே இருக்கிறது. அது சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது. எப்படி? கோடி சூரிய பிரகாசத்திலே விளங்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய மனதினுடைய என்னுடைய ஆழ்மனதின் உள்ளே இப்பொழுது எப்படி இருக்கிறது? அந்த எல்லா 9 துவாரங்களையுமே அந்த பிராணதேவரே காத்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த அரண்மனை இருக்கிறது, அது அப்படியே கோடி சூரிய பிரகாசத்தில் மின்னு கொண்டிருக்கிறது. அப்படியே அந்த வைகுண்ட வர்ணனையை மனசுக்குள்ளே கொண்டு அவர் தன் மனதையே வைகுண்டமாக எண்ணிக்கொள்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாடலுடைய கடைசி ஒரு பேராக வரும். இங்கே அவருடைய அங்கிதமான விஜய கூட்டங்களை கொண்டு இந்த பாடலை முடிக்கிறார். ಸಮೂರ್ತಿ ಗಣಮಧ್ಯ ಸಚ್ಚಿದಾನಂದಗೆ ರಮೆಯ ದರೆಯನ್ ತಲಲಿಂಗಪತಿದ ಕಮಲ ಜಾದಿಗಳಿಂದ ತುದಿಸಿ ಕೊಳ್ಳುತ್ತಲಿ ಹೃದಯದ கமலதொலகிருவ ஸ்ரீ விஜய விட்டலனை கண்டே. என்னுடைய ஹிருதய கமலத்தில் இருக்கக்கூடிய விஜய விட்டலை நான் பார்த்தேன். இவ்வளோலாம் அவர் வர்ணித்தார் இல்லையா, அந்த அரண்மனை கோடி சூரிய போன அரண்மனை, அந்த அரண்மனையிலே விஜய விட்டலனை அவர் பார்த்தாராம். எப்படி இருந்தது? சமூர்த்தி கண மத்திய சச்சிதானந்தகே. நல்ல தேவதைகளின் மத்திய கணங்களே, தேவதா கணங்கள் இருக்கிற அவர்களுடைய மத்திய கணங்களிலே சச்சிதானந்தனாக அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய விஜய விட்டலனை ரமைய தரையன் தாலிங்கதி பதித்த. அந்த ரமே இருக்கிறார்ல லக்ஷ்மியும், தரையனாக்கா பூதேவி லக்ஷ்மியினுடைய ஆலிங்கனத்திலே இருக்கின்ற, எப்பொழுதுமே அவருடைய ஆலிங்கனத்திலே இருக்கின்ற கமல ஜாதிகளிந்த துதிசித்த, அதாவது கமல மலர்களாலும் ஜாதி மலர்களாலும் துதித்து கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற, துதித்து கொள்ளு திருதலி அப்படின்னாக்கா துதித்து கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற, பூஜை செய்து கொண்டிருக்கின்ற ஹிருதயத கமலதொலகிருவ என்னுடைய இதய கமலத்திலே உள்ளே இருக்கின்ற ஸ்ரீ விஜய விட்டலை நான் கண்டேன். அந்த விஜய விட்டலை நான் பார்த்தேன். அவர் மனதையே அவர் ஒரு சொர்க்கமாக பார்க்கிறார். இப்பொழுது வைகுண்டமாக நினைத்து அந்த வைகுண்டத்தை அவர் அப்படியே நமக்கு வர்ணிக்கிறார். எப்போ அவருக்கு இந்த குரு கடாட்சம் கிடைத்தது, குரு கடாட்சம் கிடைத்த பிறகு அவர் மனத்திலே இருந்த பழைய எண்ணங்கள்லாம் மறைந்து போய் உள்ளே ஒரு சொர்க்கமே வந்திருக்கிறது, அவருக்கு உள்ளே ஒரு வைகுண்டமே உண்டாகி இருக்கிறது. அதில் எப்படி அவர் அந்த விஜய விட்டலனை கண்டேன் என்பதை நமக்கு விவரிக்கிறார். இதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். ஸோ ஒரு அருமையான வைகுண்ட வர்ணனையுடன் கூடிய, இல்லையா, அப்படி தான் சொல்லணும். அதை அவர் மனசையே அவர் வைகுண்டமாக சொல்லி வர்ணிக்கிறார்னு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு விஜயதாசனுடைய பாடலை கேட்போம்.
கேட்டோம். நாமும் நமக்கு சமயம் கொடுக்கும் போதெல்லாம் நம்முடைய மனதிலே உள்மனதை ஆராய்ச்சி செய்து அங்கே இருக்கிற இறைவனை நாமும் தேடுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமஹ.